வெளியவே போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மொக்கை வாங்கிட்டோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கேக் செஞ்சுருக்கோம். இதுக்கே எப்படின்னா எப்படி இன்னும் பெருசுலாம் இருக்கு. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷுக்கு வந்து 2 நாள் கழிச்சு பர்த்டே. நான் வந்து அவனுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் நிறைய விஷயத்தில் மொக்கை வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போனோம். கடைக்கு போய்ட்டு இன்றைக்கி கடை இருந்தால் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கம்மா, நான் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எப்பவுமே நான் அவனை தான் எடுக்க சொல்லுவேன், நான் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி நான் பசங்க ஜெயந்தி, அதுக்கப்புறம் வரலட்சுமி, தீபிகா எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம். சரி, அவன் வர்றதுக்கு எப்படியும் 1/2 hour ஆகும், அதுங்காட்டி நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண அவனுக்கு, கடை திறந்துருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்துட்டான். ஒரு மொக்கை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க நல்லா டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு நம்ம வீட்டு சந்தில் வச்சிடலாம், அவனுக்கு தெரியாமல் வச்சிடலான்னு வச்சுட்டாங்க. அப்பா என்ன பண்ணார், வேணும்னு பண்ணாரா அவர் வேணான்னு பண்ணாரான்னு எனக்கு தெரியல. கடகடன்னு எடுத்துருந்து இதையும் வெளியவே போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மொக்கை வாங்கிட்டோம். அடுத்து மொக்கை வாங்கக்கூடாது அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் அவனுக்குன்னு நினைக்கிறேன் நான். அது இல்லாமல் எப்போவுமே அவன் சின்ன வயசுலேருந்தே ஒரு பொருள் கேட்டான்னா, அம்மா காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்பான். ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா உடனே சொல்லுவான், எனக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்லுவான். ஆனால் வந்து காசு இருக்காமா, அவங்கக்கிட்ட காசு இருந்தால் மட்டும் வாங்கிட்டாங்க, காசு இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவான். அந்த மாதிரி பெரியவன் சத்யநாராயணன் கூட அதே மாதிரி தான். ஆனால் அவன் கேட்டவுடனே அவனுக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருவேன். இவனுக்கு வந்து நான் கேட்டவுடனே என்னால் கண்டிப்பாக சில டைம் இல்லை, நிறைய டைம் என்னால் வாங்கி கொடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது சரி எப்படியாவது இந்த வருஷம் இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக காசு சேர்த்தேன். அதுலேயும் பத்தாமல் போயிடுச்சு. யாரை விட்டு வாங்கி கொடுக்கறது, இதை பற்றி தெரியணும் இல்லைங்களா, அந்த பொருளை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம வந்து வாங்கி கொடுக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதையும் நான் ரொம்ப யோசித்தப்போ, சரி சுனிதாவை விட்டு நீ வந்து கேளுமா, எந்த மாதிரி மாடல் வேணும் என்ன வேணும்னு கேளுமா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, சுனிதாவும் ராமும் சேர்ந்து எனக்கு வந்து லேப்டாப் வாங்க போகிறேன், எந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கிட்டே கேட்டிருக்காங்க. ஏதாவது 2 மாடல் அனுப்புப்பா, எது நல்லா இருக்கோ அதை அனுப்பு, அதை வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் இவன் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சீட்டு போட்டதில் எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக கேட்டுட்ருக்கான். ஆல்ரெடி பெரியவனோட லேப்டாப் வந்து வச்சு நல்லா வந்து அது வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுவே ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு, அது இப்போ வேலை பார்க்கல. அதனால் நானும் ஒரு 4-5 வருஷமாக அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு செலவு வந்துடும், அப்படியே நான் விட்டுட்டேன். இந்த தடவை கண்டிப்பாக அவனுக்கு வந்து இதை நான் இன்னும் பிரிக்கவே இல்லை, பேக் பண்ணவும் இல்லை, இனிமேல் தான் நான் பேக் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ரமேஷ் கையால் பிரிக்கணும் அப்படின்றதுனால இதை நான் பிரிக்கவே இல்லை. சுனிதாவும் ராமும் சேர்ந்து தான் இதை வந்து புக் பண்ணி வாங்கி அவங்க வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து ஜெகன் அமிச்சு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஜெகன் வீட்டில் இருந்தது தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறான். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம போய் ஒரு கேக் ஒன்று பண்ணுவோம். அது தவிர லாக்டவுன்னால் ராமும் சுனிதாவும் வர முடியாது அப்படின்றதுனால அவங்க ஃபோன் புக் பண்ணி முதல்லையே கொடுத்து விட்டுட்டாங்க. இதுவும் வந்து அவங்க தான் புக் பண்ணாங்க, அவங்க வாங்கி தராங்க. நாளைக்கு தான் இது எல்லாமே நான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி போய் நம்ம கேக் பண்ணி இந்த வீடியோவை அப்படியே அவங்ககிட்ட கொடுக்காம மறைச்சி வச்சுருக்கலாம், 2 நாள் கழிச்சு அவங்ககிட்ட கொடுப்போம், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடட்டும் அப்படின்னு நினச்சி வரலட்சுமி தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கு. நிறைய வந்து ஆடிச்சுன்னா கண்டிப்பாக வரலட்சுமியை திட்டுங்க. வாங்க இனிமேல் நம்ம கேக் பண்ண போயிடலாம். இப்போ வந்து நம்ம கேக் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் தான் செய்ய போகிறேன். 3/4 கிலோ வச்சு செய்ய போகிறேன். என்னென்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நம்ம ஒரு 450 கிராம் நான் வந்து சர்க்கரை வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து நம்ம அரைச்சும் எடுத்துக்கலாம், இல்லைனா இப்படியே கூட போடலாம். நான் வந்து இப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் மைதா வந்து ஒரு 400 கிராம்,
ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து அரை ஸ்பூன். இதை வந்து இப்படி கலந்துக்கலாம். இப்போ 3 முட்டை ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 300 கிராம் ஆயில். தயிர் வந்து ஒரு 1.5 கப்பு. வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம கலக்கிக்கலாம். இது யாரும் இல்லை, நான் தான். நம்ம டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்துட்டோம். ஆனால் நாங்கள் தேடுற பலூன்ஸ்லாம் இதில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் கோல்டன் கலர் தேடினா ஒயிட் கலர் கிடைக்குது, ப்ளூ கலர் தேடினா ஸ்கை ப்ளூ கலர் கிடைக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது. இங்கே வாங்க. இதெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். அங்கே நல்லா இந்த மாதிரி ஊற்றும் போதே இந்த மாதிரி வரணும். இந்த திக்னஸுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சைஸாக வந்து நான் பட்டர் பேப்பர் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பட்டர் தடவிக்கலாம். எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். எது வேணுமோ அதை தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். நான் வந்து இதில் 2 கட் பண்ணலாம் அப்படின்றதுனால 2 சைஸில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, நான் 180 டிகிரி வச்சுருக்கேன். பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம். ஒரு 7 நிமிஷம் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அடுத்த வேலையை நம்ம போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க காலையில் வந்தால் என்ன பண்ணார், நாங்கள் வந்தால் எங்களுக்கு பின்னாடி பெரிய காட்டுப்பூச்சியும் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. இதில் நிறைய கலர்ஸில் நம்ம எடுத்தோம். இந்த க்ரீனு, அதுக்கப்புறம் இதில் இருக்க முக்கால்வாசியில் நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் அடுத்தது வந்தோடனே அதே கலரில் எடுக்கோன்றது ஒரு பயம். அதனால் கடையில் சொல்லிட்டோம், அந்த அண்ணா வருவார் கொடுத்துடாதீங்க அப்படி சொல்லிட்டு. அதனால் வந்து மொக்க கொடுத்தாச்சு. இந்த கடையில் வந்து போரூர் கிட்ட தான் ஒரு கடையில் வந்து வாங்கினோம். லாக்டவுனில் வந்து வாங்கினோம். நாங்கள் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். நீங்கள் உடனே லாக்டவுனில் வெளில வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு எங்களை திட்டாதீங்க. நான் மட்டும் தான் வந்திருக்கேன், அம்மா கீழே இருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் ஷாப் பண்ணுறோம் சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த சீனில் காமிக்கிறேன். அங்கே கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம். நமக்கு வந்து கேக் வந்து இதுலேயுமே ரெடி ஆயிடுச்சு. 2 கேக்குமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பயங்கர சாஃப்டாக இருக்குது நமக்கு கேக்கு. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரான க்ரீம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா கேக்கில் வந்து தடவி எடுத்துக்கலாம். இந்த செரி வந்து நல்லா நான் வந்து சர்க்கரை போட்டு நல்லா பாகு காய்ச்சி எடுத்திருக்கேன். அப்படி சூடு பண்ணி இதையும் அதில் போட்டு எடுத்திருக்கேன். நல்லா இதை வந்து இப்படி தடவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்.
கேக் மேலே இதை வந்து கொஞ்சமாக க்ரீம் போட்டு நல்லா தடவிக்கலாம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இந்த செரி காய்ச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கலாம். பாருங்க, சாக்லேட்டை வந்து நல்லா இது மேலே திருவிக்கலாம். நான் லேயர் போடும்போது அடுக்கும் போது வந்து கேக் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் அந்த லேயர் மட்டும் கரெக்டாக வரல. மற்றபடி எல்லாமே நல்லா வந்துருச்சு. கேக் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. தெரிஞ்சிச்சா? சரி, எனக்கு அழ வருது. இதுக்கே எப்படின்னா எப்படி இன்னும் பெருசுலாம் இருக்கு.